22/7/2025 இன்று தவறான உறவுனால வரும் ஆபத்து 100% உறுதிங்க. மீனராசிக்காரவங்க எந்த உறவுக்கிட்ட கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ கடைசியிலேயே தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மீனராசிக்காரவங்களுக்கு கஷ்டப்படுறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னா தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. நியாயத்துக்கு மட்டுக்குமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரவங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு போராடக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாமே மீனராசி இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் யாருமே உதவ மாட்டாங்க. ஏதோ தடுமாறி எந்திரிச்சு நிற்கும்போது சொந்தக்காரவங்க நண்பர்களும் வந்து உங்ககிட்ட உதவி கேட்க வருவாங்க. தன்னுடைய தேவை முடிந்ததும் உங்கள் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. திரும்பவும் தேவை வரும்போது உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. அவங்க பண்ண துரோகத்தை கூட மறந்து நீங்கள் மீண்டும் உதவி செய்வீங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கும். இதுக்கு முன்னாடி புதுசாக ஒரு பிரச்சனையும். மீனராசிக்காரவங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடவே கூட்டிகிட்டு போயிரு. கஷ்டப்படுறதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தடுப்பதற்கு, அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து இங்கே முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு தன் வேலையை மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கீங்க. நீங்கள் பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிறது மீனராசி நபர்கள் இருக்கீங்க. உங்களை தேடி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தை தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதாவது ஜூலை 13ஆம் தேதி 28ஆம் தேதி பார்த்திங்கன்னா சனியோட வக்கர பயிற்சி ஆயிடுச்சு. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் 4-5 மாதங்களை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை சரியாகும், முழுவதுமே நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருந்தீங்களோ அனைத்தையுமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மே 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆன குரு பயிற்சி மூலமாக மீனராசிக்காரவங்க முழுமையாக வந்து கிடைக்க போகுது. பொருளாதார முன்னேற்றத்திற்கு விரைவில் நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. கெட்ட விஷயத்தை எல்லாமே உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கெட்ட விஷயங்கள் எல்லாம் மாறப்போகுது. நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க. அந்த அவமானத்தில் இருந்து மீண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க. வீட்டில் மீனராசிக்காரவங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்லேயும் கஷ்டத்தையுமே நீங்கள் தான் ஏற்றுக்குவீங்க. இனிமேல் மீனராசிக்காரவங்க ஏற்றுக்கிறதுக்கு கிடையாதுங்க. மீனராசிக்காரவங்க கடந்த காலகட்டங்களில் வேலைக்கு போயிருப்பீங்க. ஒரு 10,000 15,000 சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் இப்போ சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு வேலைக்கும் போயிட்டு இருந்திருப்பீங்க. கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்ப்பீங்க, கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச வேலை உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி வந்து அலைஞ்சிட்ருக்கீங்கன்னா அது வந்து ஒரு முடிவுக்கு வரும். உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். சனி பகவான் அப்படிங்கிறது பல வழிகளில் நேரடியாகவே உங்களுக்கு வந்து நன்மையை செய்யும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாக இருக்கும். புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாம் தானாக உங்களை தேடி வந்து சேரும். ராகுவினால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம்
சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க, தொந்தரவு கொடுத்துருப்பாங்க. அது முழுவதுமாகவே வந்து விலகப் போகுது. கம்பெனியில் இரவு பகலாக வந்து வேலை பார்த்துருப்பீங்க. சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இருந்திருக்காது. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஆதரவு கிடைக்கும். இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி புதிய பதவி பொறுப்புகள் சேரும். இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபாரம் பிரச்சனைகள் விலகும். லாபம் அதிகமாகும். குடும்பத்தில் சந்தோஷம் நிகழும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் கைகூடும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். சண்டை சச்சரவு முழுவதுமே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். மீண்டும் வியாபாரத்தில் வெற்றி பெறுவீங்க. தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு தடைகள் விலகும். உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவுபடுத்துவீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் வந்து சீக்கிரம் நடந்திருக்கும். ஆனால் ஆண்களுக்கு 30, 35, 38 வரைக்குமே நிறைய மீனராசி ஆண்கள் வந்து திருமண நிலையை வந்து அடையாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது வந்து இப்போ 2வது திருமணம் பண்ணும்போது ஊர்க்காரவங்க யாராவது தப்பாக பேசிடுவாங்களோ அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் சிங்கிள் பேரண்ட்டாக வந்து சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப கடினம். நீங்கள் ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக வந்து 3 வருஷம் 5 வருஷம் வந்து ஹாஸ்பிட்டல் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க இனி இந்த 2025 முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வி யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரவங்க. நல்லா லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு பிரேக்கப் ஆகிருக்கும். இல்லை வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. உங்களை காதலை வெளிப்படுத்தும் போது பெற்றோர்கிட்ட சொல்லும்போது உங்களுக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் சுப காரியங்கள் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. படிப்படியான முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் வீட்டிலையே காதலுக்கு ஒத்துப்பாங்க. தொழில் விஷயமாகட்டும் அதுலேயும் வெற்றி பெறுவீங்க. குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் இதுவரைக்கும் எந்த நல்லதுமே வந்து நடக்கலையேன்னு வருத்தப்பட்டவங்க இனி வரக்கூடிய நாட்களில் வீட்டில் புதிதாக ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான அடித்தளம் வந்து ஏற்படும். முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல மடங்காக கிடைக்க போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமே வந்து தீரக்கூடிய காலகட்டங்களில் மீனராசிக்காரவங்க இருந்தீங்க. அது வந்து முழுக்க இந்த கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவீங்க. எனக்கு 5 லட்சம் 10 லட்சம் வந்து கடன் இருக்குது, என்னால் முடியல, அசலே கட்ட முடியல, ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கும், மாறுதலே வராதா அப்படின்னு நிறைய நபர் வந்து நினச்சிட்ருக்கீங்க. இந்த 2025 முடிஞ்சு 2026 தொடங்கிறதுக்குள்ளே எல்லா கடனையுமே நிச்சயமாக வந்து இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் வந்து கட்டி முடிச்சிருவீங்க. வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்கும். சொந்தக்கார நண்பர்களே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூடவே இருந்தவன் திடீர்னு வந்து வீடு கட்டிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு வன்மத்தை செலுத்த போகிறாங்க. உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்களும் எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அந்த அளவுக்கு வந்து யார்கிட்டேயுமே வந்து நீங்கள் ஓப்பனாக வந்து உங்கள் பர்சனல் விஷயத்த சொல்லாதீங்க.
உங்களுடைய வீடு தேடி பார்த்தீங்கன்னா ஒன்று வரப்போகுது. அந்த உறவு உங்களுடைய காதலியாக இருக்கலாம். புதிதாக ஒரு சொந்தக்காரவங்களாக இருக்கலாம். இதன் மூலமாக ஒரு முன்னேற்றத்த விரைவில வந்து மீனராசிக்காரவங்க அடைய போறீங்க.